அண்மை செய்தி. திருப்புவனம் அஜித் மீது நகை திருட்டு புகார் கூறிய நிகிதா தலைமறைவாகிவிட்டதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சம்பவத்தன்று நிகிதாவின் காரில் நகைகள் எதுவும் இல்லை எனவும் தற்போது தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஃபரூக். ஃபரூக், வணக்கம். நிகிதா தற்போது தலைமறைவாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இவர் மீது ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு பண மோசடி புகார் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளியம்மன் கோயிலுடைய தற்காலிக ஊழியராக இருந்த அஜித்குமார் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த நிகிதா என்ற பெண்மணி காரை நிறுத்துவதில் இருந்த போது அவர் காரில் இருந்த ஒரு 10 பவுன் நகையை அவர் திருடியதாக காவல்துறையில் புகார் அளித்தார். அவருடைய புகாரை அடுத்து அஜித்குமாரை காவல்துறை கைது செய்து விசாரணையின் போது அடித்தாக்கியதில் அவர் உயிரிழந்த சம்பவம் தற்போது வரை தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பையும் அரசியல் ஒரு பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி பல்வேறு அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து அந்த அஜித்குமார் குடும்பத்தை சந்தித்து வருகின்றார்கள். இந்நிலையில் அஜித்குமார் மீது ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை சுமத்திய நிகிதாவின் காரில் சம்பந்தப்பட்ட அந்த தினத்தில் காரில் நகையே இல்லை என்பது போல் ஒரு தகவல் தற்போது பரபரப்பாக வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் நடந்த அன்றே நிகிதாவை பற்றி காவல்துறை விசாரித்ததாகவும் நிகிதா இது போன்று 2 முறைக்கு மேல் தனது பணம் நகைகளை காணவில்லை என்று காவல்துறையில் புகார் அளித்து அது சம்பந்தமாக வேறொரு இடத்தில் வேறொரு நகையை காவல்துறையிலிருந்து அவர் பெற்றதாகவும் இந்த சம்பவத்தன்று அவருடைய காரில் எந்த விதமான நகையும் இல்லை என்றும் அவர் கொடுத்த புகாரே தற்போது ஒரு போலியான புகார் என்றும் ஒரு பரபரப்பான ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தற்போது நிகிதாவே தலைமறைவாகிவிட்டதாகவும் காவல்துறை அவர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளதாகவும் இந்த தகவல் வெளியாகி உள்ளது. இந்த சம்பவம் தமிழ்நாடு அளவில் மேலும் இந்த அஜித்குமாருடைய கொலை வழக்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.